ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் நாம் போகும்பொழுது 6 கோவில்கள் சுற்றி காட்டுவாங்க. ஆனால் நம்ம 7 கோவில்கள் போகலாம். எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம திருமலைக்கு போகும்பொழுது தரிசனத்திற்கு முன்னரோ தரிசனத்திற்கு பின்னரோ சில மணித்துளிகள் நமக்கு டைம் கிடைச்சிதுன்னா நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி சில கோவில்கள் இருக்குது. வாகனத்தில் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி சில கோவில்கள் திருமலையிலேயே அமைஞ்சிருக்குது. இதில் நடந்து போய் பார்க்கக்கூடிய கோவில்கள் பற்றிய வீடியோ நம்ம சாகிமா விலாக் சேனலில் நிறைய வந்துருச்சு. இந்த வீடியோவில் வெஹிக்கிளில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய கோவில்கள் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏபி எஸ்ஆர்டிசியோட பஸ்ஸில் ஏறினோம்னா ஒருத்தருக்கு 120 ரூபா தான் கட்டணம். கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் நிறுத்துவாங்க. அங்கே போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதற்காக நீங்கள் ப்ரைவேட் ஜீப்போ ப்ரைவேட் காரோ ப்ரைவேட் வேனோ பிடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அதிகப்படியான கட்டணம் கேட்குறாங்க. இந்த 6 கோவில்களும் சுற்றி காமிக்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபாலாம் கேட்குறாங்க. ஒரு சிலர் 3000 ரூபா கேட்குறாங்க. 1000 ரூபாயே ரொம்ப அதிகம் இந்த இடங்களை பார்க்குறதுக்கு. ஒருவேளை ஓன் வெஹிக்கிளில் போயிருந்தீங்கன்னா உங்கள் வண்டியிலேயே போய் இந்த கோவில்கள்லாம் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் போக வேணான்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ கூட ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் ஜீப்பில் போகும்பொழுது எடுத்தது தான். அந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். எல்லா ஜீப் டிரைவர்ஸுமே ரொம்ப அதிக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இதை டிடிடியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது பக்தர்களோட கோரிக்கை. ஏபி எஸ்ஆர்டிசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் 120 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டாலே போதும். அங்கே வரக்கூடிய எந்த பஸ்ஸில் வேணாலும் நம்ம ஏறிக்கிடலாம். அடுத்தடுத்த கோவிலில் நம்மளை இறக்கி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய டிக்கெட்டை மட்டும் கண்டக்டர் வாங்கி செக் பண்ணுவார். பாப விநாசம், ஆகாச கங்கா, ஜபாலி தீர்த்தம், வேணுகோபால சுவாமி கோவில், ஸ்ரீவாரி பாதம் மற்றும் சிலா தோரணம் ஆகிய 6 இடங்களில் இந்த பஸ் நம்மளை இறக்கி விடும். கூடுதலாக நாம் அபய ஆஞ்சநேயர் கோவிலும் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். முதல்ல திருமலையில் எந்த இடத்துல எல்லாம் இந்த ஏபி எஸ்ஆர்டிசியோட 120 ரூபா லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் பஸ் கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர இடத்துல இந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருந்து பஸ் கிடைக்கும். அடுத்ததாக ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தும் அந்த 120 ரூபா ஏபி எஸ்ஆர்டிசியோட பஸ் கிடைக்கும். அடுத்ததாக புரோஹித் சங்கம் பக்கத்தில் இன்னர் ரிங் ரோடு மற்றும் அவுட்டர் ரிங் ரோடு மீட் பண்ணுற இடத்துலையும் ஏபி எஸ்ஆர்டிசியோட 120 ரூபா லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜ் பஸ் கிடைக்கும். இங்கே இருந்து தான் ஸ்ரீவாரி பாதம் ரோடும் பாபநாசம் ரோடும் தனித்தனியாக பிரியும். இந்த கோவில்கள் எல்லாமே திருமலையோட காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். பக்தர்கள் போகணுங்கிற காரணத்துக்காகவே ரோடு வசதி ரொம்ப சிறப்பாக செய்து வச்சுருப்பாங்க. போகிற வழியில் இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய டேம்களும் பார்த்துக்கிட்டே போகலாம். அதுவும் நம்மளை பாபநாசம் ரூட்டில் இருக்கக்கூடிய பாபநாசம் கோவிலில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நாம் நடந்து போகணும். நடந்து போனோம்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பாப விநாச தீர்த்தம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து நாம் தலையில் தெளிச்சிக்கிட்டாலும் சரி, இங்கேயே நாம் குளித்தாலும் சரி, நம்மளுடைய சகல பாவங்களும் நம்ம விட்டு போகுங்கிறது ஐதீகம். பாப விநாச தீர்த்தத்தில் எந்த இடத்துல நம்மளை இறக்கி விட்டாங்களோ அந்த இடத்துக்கே வந்து அடுத்ததாக வரக்கூடிய எந்த ஒரு ஏபி எஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஏறினாலும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆகாச கங்கை அந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. இப்படி தான் ஸ்லோப்பாக இருக்கும். இறங்கி போகணும். முடிச்சுட்டு ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஆகாச கங்கையில் ஆஞ்சநேயர் அவருடைய தாயாரான அஞ்சனா தேவியோடு இருப்பார். எல்லா தீர்த்தமுமே பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உற்பத்தியாகி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தீர்த்தம் மட்டும் ஆகாசத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. அதனாலேயே இதற்கு ஆகாச கங்கைங்கிற பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானுக்கு செய்யக்கூடிய அனைத்து அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகளுக்கு தினந்தோறும் இரவு நேரம் இங்கே வந்து தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மூன்றாவதாக அந்த ஏபி எஸ்ஆர்டிசி பஸ் அழைச்சிட்டு போகக்கூடிய கோவில் தான் ஜபாலி ஆஞ்சநேயர் தீர்த்தம். இங்கேயும் ஆஞ்சநேயர் தான் மெயின் காடாக இருப்பார். இது மலையிலேயே ஒரு குட்டி மலை மாதிரி இருக்கும். படிகளில் ஏறி போய் மறுபடியும் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நல்ல படிப்பாதை இருக்குது. சூப்பராக இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் ப்ரைவேட் ஜீப் ப்ரைவேட் கார்லாம் எடுத்தீங்கன்னா இந்த ஜபாலி தீர்த்தத்துக்கு வர்றதுக்கு மட்டுமே தனியாக உங்கள்கிட்ட 1500 ரூபா 2000 ரூபா கேட்பாங்க. அந்த காரணத்தினால தான் மேக்ஸிமம் ப்ரைவேட் ஜீப்ஸ் அண்ட் கார்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இங்கே ராம தீர்த்தம் சீதமா குளம் சொல்லிட்டு 2 தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குது. மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது
இந்த இடத்துல வந்து தங்கியிருந்ததாகவும் அவர்களுக்கு ஆஞ்சநேயர் அடைக்கலம் கொடுத்திருந்ததாகவும் புராணம் சொல்லுது. மறுபடியும் நாம பஸ் ஏறி வந்தோம்னா இந்த வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இது கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும், படிகள் இருக்கும். மேலே ஏறி போனோம்னா வேணுகோபால சுவாமியோட கோவில் இருக்கும். அதை விட முக்கியமாக பெருமாளுடைய நண்பரான ஹதிராம் பாபாஜியோட ஜீவ சமாதியும் இங்கே தான் அமைஞ்சிருக்குது. இதுதான் ஹதிராம் பாபாஜியோட ஜீவ சமாதி. இந்த ஹதிராம் பாபாஜி யார், அவருடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சாகிமா உலாக் சேனலில் டீட்டெயில்டு வீடியோ வந்திருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும். பாவ விநாசம் ரூட்டில் இருக்கக்கூடிய 4 கோவில்களையும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக பஸ் ஏறி வரும்பொழுது புரோஹித் சங்கம் பக்கத்தில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கே இருந்து ஸ்ரீவாரி பாதாளூர் ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸில் நம்ம ஏறிக்கலாம். ஒரே டிக்கெட்டு தான், மறுபடியும் டிக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ரூட்டில் 2 இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஆனால் நம்ம 3 கோவில்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பில் 5ஆவதாக நம்மளை ஸ்ரீவாரி பாதாளுங்கிற இடத்துல இறக்கி விடுவாங்க. இதுவும் நல்ல ஸ்ட்ரீப்பாக இருக்கும், படிகளாக இருக்கும், ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மேலே போனோம்னா பெருமாளுடைய பாதம் இருக்கும். இந்த ஸ்ரீபாதம் முன்னாடியெல்லாம் கண்ணாடியெல்லாம் போட்டு மூடாமல் இருந்தாங்க. வர்ற நம்மளை போன்ற பக்தர்கள் அதை கீச்சவும் இது பண்ணவும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மேலே ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டாங்க. 6வது மற்றும் கடைசி கோவிலாக நம்மளை சிலா தோரணத்தில் இறக்கி விட்ருவாங்க. இந்த சிலா தோரணத்தில் 2 பாறைகள் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும். எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த பாறைகளுடைய கற்களால் தான் பெருமாளுடைய சிலையும் வடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்களோட ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சாகிமா உலாக் சேனலில் ஆல்ரெடி வந்துருச்சு. மேலும் இங்கே சக்கர தீர்த்தம் மற்றும் ஒரு கங்கம்மா கோவிலையும் தரிசனம் பண்ணலாம். இங்கே புரோகிதர்கள் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் இங்கே திதி கொடுக்கறத பார்க்க முடியும். அக்கார்டிங் டு ஏபிஎஸ்ஆர்டிசி டூர் பேக்கேஜ் 6 கோவில்களுடைய தரிசனமும் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் பஸ் ஏறுற பட்சத்தில் நம்மளை திருமலையில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயோ இறக்கி விட்ருவாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல இருந்து நடந்து போய் 7வது கோவிலான அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதான் சிலா தோரணம் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல இருந்து ஸ்ரீவாரி பாதாளு போகக்கூடிய ரோட்டில் நாம் நடந்து போகணும். கொஞ்சம் ஸ்ட்ரீப்பாக இருக்கும். ஒரு 50 மீட்டர் தூரத்தில் ரைட் சைடில் தர்மகிரி ரோடு கட் ஆகும். இங்கெல்லாம் நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் கொண்டு போகாது. ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஓன் வெஹிக்கிளில் போய்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நடந்தே போகலாம். நடந்து போகக்கூடிய இடம்தான், பாதுகாப்பெல்லாம் இருக்குது. தைரியமாக போங்க. இந்த ரோட்டு வழியே போனால் மட்டும் போதும். இந்த அபய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துடலாம். செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்துலலாம் போனோம்னா கண்டிப்பாக புரோகிதர் இருப்பார். மற்ற நாட்களில் நம்மளுடைய லக்கு தான். நான் ஒரு நாள் வியாழக்கிழமை போயிருந்தேன். என் லக்குக்கு புரோகிதர் வந்திருந்தார். அங்கே நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே இருந்து நாம் நடந்தே கூட ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். காட்டுப்பாதை வழி அது. அதை பற்றின வீடியோவும் நம்ம சாகிமா உலாக் சேனலில் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஏபிஎஸ்ஆர்டிசி 6 கோவில்களுக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க. மனம் இருந்தால் நாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி 7 கோவில்களை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் சிலா தோரணத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறினோம்னா நம்மளை புரோஹித் சங்கத்திலையோ ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயோ கொண்டு போய் அந்த பஸ் இறக்கி விடும். நம்மளுடைய விருப்பம்தான். வர்ற வழியில் அன்னப்பிரசாத கூடத்தில் இறங்கதா இருந்தாலும் நாம் இறங்கிக்கலாம். வரும்போது நம்ம எந்த இடத்துல சொல்கிறோமோ, அதாவது அந்த பஸ் வரக்கூடிய ரூட்டில் எந்த இடத்துல சொல்கிறோமோ அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் போகாதவங்க அடுத்த முறை திருமலை பயணம் போகும்பொழுது நிச்சயமாக நேரம் ஒதுக்கிட்டு இந்த லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போயிட்டு வாங்க. 6 இடம் இல்லை 7 இடமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா உலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.